நானும் என் புருஷனும் சம்பாதிக்கிறத சும்மா உட்காந்தே தென்னு தேத்துடுவாங்க போல என சத்தமாய் பேசினாள் அந்த வீட்டின் மருமகள் மங்கையர்க்கரசி. 1.5 வயது மகளிருக்கு சாதம் ஊட்டிக் கொண்டிருந்த ஜீவ ஜோதிக்கு சுருக்கென வலித்தது. 2 மாதத்தில் 1000 முறை கேட்டுவிட்டாள். ஒவ்வொரு முறையும் புதிதாக கேட்பது போலவே வலிக்கிறது. எப்போதும் போல் அண்ணன் மனைவி பேசிய பேச்சுக்கு அங்கு அமர்ந்திருந்த ஜோதியின் தாயும் தந்தையும் எதுவுமே பேசாததில் விரக்தியாக சிரித்து கொண்டாள். மா என்று குழந்தை கையை பிடித்ததில் நிதானத்திற்கு வந்தவள் குழந்தைக்கு சாதத்தை ஊட்டினாள். அப்போது அங்கு வந்த பாண்டியன், ஓன் துணிங்க குழந்தைங்க துணியை மட்டும் துவைச்சிட்டா போதுமா ஜோதி, எங்க துணிகளை யார் துவைப்பா என கேட்டான். உங்களோடது எப்பவும் அண்ணி தானே துவைப்பாங்க. அவ வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலைகளையும் பார்க்கணுமா? நீ சாப்பிட்டு சும்மா தானே வீட்டில் இருக்க. இனிமேல் சமையலோட சேர்த்து துவைக்கிற வேலையும் செஞ்சுடு. பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கும் உன் குழந்தைக்கும் சோறு போடுறேன்ல, இதை கூட செய்ய முடியாதா? துவைச்சிடுறேன். இப்போவே துவைச்சிடு. தன் நிலையை எண்ணி வருந்தியவள் மகளை தொக்கிக் கொண்டு சென்றாள். கையை கழுவியவள் குழந்தையின் வாயை துடைத்துவிட்டு விளையாட்டு பொருட்களை பரப்பி மகளை விளையாட விட்டுவிட்டு துணிகளை துவைக்க சென்றாள். சோப்பை எடுப்பதற்காக உள்ளே வந்தவள் கண்டது மகள் சோஃபாவில் தலையை முட்டிக்கொண்டு அழுதுதைத்தான். அங்கு அமர்ந்திருந்த யாருமே குழந்தையை ஓடி சென்று தூக்கவில்லை. பாண்டியனின் வளர்ந்த பிள்ளைகள் கூட ஓடி சென்று குழந்தையை தூக்கவில்லை. தாயுள்ளம் துடிக்க ஓடி சென்று மகளை தூக்கி தலையை தேய்த்து விட்டாள். ஆத்திரம் தாழாமல் தன் தாயை பார்த்து, குழந்தை அழுறத பார்த்துட்டே உன்னால எப்படிமா அசையாம உட்கார்ந்திருக்க முடியுது என கேட்டாள். மூட்டு வலினால உடனே எழுந்திருக்க முடியல ஜோதி என்றவரின் உள்ளத்தில் இருந்த சொல்லுன்னா வழியை அவர் மட்டுமே அறிவார்.